எழுந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பன்னீசித்து அவரை புகழுவோம். கண்களில் கருணை, கருத்திலில் நேர்மை, உள்ளத்தில் ஓகை, உதட்டினில் புன்னகை தவிர இம்மானு வேலனாக நம்மோடு வாழும் இறைவனின் பிறப்பு விழாவை ஒருமித்து சிறப்பிக்க ஒரே குடும்பமாக கூடியுள்ள அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கின்றோம். வியத்தகு ஆலோசகராகவும் வலிமை மிகு இறைவனாகவும் என்றும் உள்ள தந்தையாகவும் அமைதியின் அரசராகவும் விளங்கும் மாபெரும் இயேசுவின் பிறப்பு விழாவை மிகுந்த மகிழ்ச்சியுடன் நன்றி நிறைந்த மனதுடன் கொண்டாட உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இயேசுவின் பிறப்பு காரில் நடந்து வந்த மக்களின் பேரொழியை காண சாவின் நிலையில் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் ஒளி பெற்றிட வழிவகுத்தது. இயேசுவின் பிறப்பு நேர்மையாளருக்கென ஒளியையும் நேரிய உள்ளத்திற்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன என்னும் இறை வார்த்தையின் நிறை உண்மைகளை தாங்கி வருகின்றது. இயேசுவின் பிறப்பு தன்னை இழந்து தன்னோடு இருப்பவருக்கு நல்வாழ்வு காட்டிட அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவின் பிறப்பு இழந்து போன உறவுகள், தொலைந்து போன லட்சியங்கள், பாதை மாறிப்போன பயணங்கள், எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றம் என்னும் வேதனை களங்களை கண்டு மனம் வாடியிருக்கும் மக்கள் மத்தியில் புத்துணர்ச்சி தரும் பிறப்பாக அமைந்துள்ளது. இயேசுவின் பிறப்பு கடவுளின் பேரிரக்கத்தையும் நன்மைத்தனத்தையும் எதிர்நோக்கி இருக்கும் மக்களிடையே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்னும் நற்செய்தி அறிவிக்கும் தூதர்களாக வாழ நம்மை அழைக்கின்றது. இத்தகைய மாபெரும் சிறப்பு வாய்ந்த இயேசுவின் பிறப்பை கொண்டாட நாம் அனைவரும் இங்கு ஒன்றாய் கூடியிருக்கின்றோம். இருள் சூழ்ந்து பனி பெய்யும் இரவு, உள்ளத்தில் மகிழ்ச்சியும் முகத்தில் ஓகையும் பொங்கிடும் வேளையில் பிறக்க இருக்கின்ற பாலன் இயேசுவை குடிலில் மட்டுமல்ல நம்முடைய உள்ளத்தில் பிறக்க செய்து பிறப்பின் செய்தியை பிறரோடு பகிர்ந்து வாழ பாலன் இயேசுவின் அருள்நாடி இணைவோம் இப்பகிர்வின் பலியினில். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது பிறந்து நம்மிடையே வருகின்றார். அவர் அலங்கரிக்கப்பட்ட குடிலில் மட்டுமல்லாமல் நாம் அனைவர் உள்ளங்களிலும் பிறக்க வேண்டும். இப்பொழுது நம் அருட்தந்தை அவர்கள் இயேசு பாலனின் திருவுரத்தை நாம் ஆலயத்தின் முன்பகுதியிலிருந்து பவனியாக அழைத்து வருவார்கள். இந்த அற்புதமான தருணத்தில் முழந்தாளிட்டு நம்முடைய இதய கதவுகளை திறந்து மனம் நிறைந்த ஜெபத்தில் அவரை வரவேற்போம். தந்தை அவர்கள் இயேசு பாலனை குடிலில் வைக்கும் பொழுது அந்த பாலன் இயேசு நாம் ஒவ்வொரின் இதயத்திலும் வாசம் கொள்ள வருகிறார் என்று உணர்ந்து கொள்வோம். இதனைத் தொடர்ந்து நாம் அனைவரும் எழுந்து நிற்க உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக என்று ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியுடன் பாடுவோம். இந்த மகிமை பாடலின் மூலம் நம்முடைய நன்றி, ஆராதனை மற்றும் மகிழ்ச்சியை முழுமையாக வெளிப்படுத்துவோம். மணியோசை ஒன்று மகிழ்வோடு இங்கு நம்மை வந்து அழைக்கின்றதே. இறை பீடம் இங்கு மலர் சூடி கொண்டு இறை வரவில் மகிழ்கின்றதே. மணியோசை ஒன்று மகிழ்வோடு இங்கு நம்மை வந்து அழைக்கின்றதே. இறை வேடம் என்று மலர் சூடி கொண்டு இறை வரவில் மகிழ்கின்றதே. இழந்து வாருங்கள் மகிழ்வை பகிர்ந்திடவே, இணைந்து வாழுங்கள் அன்பில் நிலை
எழுந்து வாருங்கள் மகிழ்ந்து பகிர்ந்திடவே இணைந்து வாருங்கள் அன்பில் நிலைத்திடவே மணியோசை ஒன்று மகிழ்வோடு இங்கு நம்மை வந்து அழைக்கின்றதே. இறைபீடம் இங்கு மலர் சூடிக்கொண்டு இறை வரவில் மகிழ்கின்றதே. நான் நிலை மாற நாள் எல்லாம் உனில் வாழ நாதா நீ வரமளிப்பதா. காண்கின்ற இடமெல்லாம் கருணாவுன் திருவடிவம் கனிவோடு என்னை காட்பதா. பணிவோடு உம்மில்லம் வந்தேன் பாலாவுன் திருமுகம் கண்டேன். கனிவோடு உம்மில்லம் வந்தேன் பாலாவுன் திருமுகம் கண்டேன். மணியோசை ஒன்று மகிழ்வோடு இங்கு நம்மை வந்து அழைக்கின்றதே. இறைபீடம் என்று மலர் சூடிக்கொண்டு இறை வரவில் மகிழ்கின்றதே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பு தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இந்த இனிமையான நாளிலே ஆண்டவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு இந்த நள்ளிரவு நேரத்தில் கண் விழித்து நாம் கூடியிருக்கிறோம். இது நமக்கு மட்டுமல்ல, உலகுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு நிகழ்வு, கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு, இனிவரும் காலத்திலும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. ஆண்டவர் நம்மீது உள்ள அன்பை, கடவுள் மனிதரானார், கடவுளை மனிதர்கள் தேடிச் சென்ற காலத்திலே கடவுளே மனிதனை தேடி வந்து, நான் உன்னை அன்பு செய்கிறேன், நித்தியத்துக்கும் அன்பு செய்கிறேன், உனக்காக என் உயிரை கொடுக்கிறேன் என்று நமக்கு நற்செய்தி கூறிய விழா இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. எனவே இந்த நாளிலே நாம் தந்தையாம் இறைவனுக்கு இயேசுவின் வழியாக நன்றி கூறுவோம். இந்த திருப்பலியிலே இறைவன் இந்நாள் வரையில் நம் வாழ்வில் செய்த அனைத்து நல்ல செயல்களுக்கும் வல்ல செயல்களுக்கும் நன்றி கூறுவோம். நாம் நமக்காக ஜெபிக்கின்ற இவ்வேளையில் நம்மை சூழ்ந்துள்ள பிறருக்காகவும் ஒவ்வொருவருடைய நலனுக்காகவும், குறிப்பாக நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுகிறவர்கள், வாழ்விலே திக்கு தெரியாமல் தள்ளாடுகிறவர்கள், இவர்களுடைய வாழ்விலே புதிய விடியல் தோன்ற வேண்டும் என்று அனைவருக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய பங்குக்காகவும், திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காகவும், நம்முடைய நாட்டுக்காகவும், நாட்டு தலைவர்களுக்காகவும் ஜெபிப்போம். உலகிலே அமைதி நிலவ வேண்டும் என்று ஜெபிப்போம். கடந்த 2 ஆண்டுகளாக உலகிலே பல இடங்களில் போர்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். உன்னதத்திலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூவுலகிலே அவருக்கு உகந்தோருக்கு அமைதி ஆகுக என்று வானவர் தூதர் பாடினார். ஆனால் இன்றும் அந்த அமைதியானது பல இடங்களிலே சென்று சேரவே இல்லை. ஏனென்றால் மனித உள்ளமானது
அவ்வளவு கடினப்பட்டு இருக்கிறது. எனவே இன்று தூய ஆவியானவரின் வல்லமையினால் ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் திறக்கப்பட்டு அங்கே நிறை அமைதி கிடைக்க அனைவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை தகுந்த விதத்திலே ஒப்பு கொடுக்க தடையாயிருக்கிற நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு எதிராக நாம் செய்த பாவங்களை நினைத்து பார்ப்போம். நம்முடைய கடமைகளை நாம் சரியாக செய்யாமல் அதனால் பலருடைய துன்பத்திற்கு நாம் காரணமாக இருந்தவற்றை நினைத்து பார்ப்போம். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பணத்திற்கும் பொருளுக்கும் நாம் கொடுத்து கடவுளை மறந்த தருணங்களுக்காக நாம் அந்த தருணங்களை நினைத்து கடவுளிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது கிறிஸ்து பிறப்பை நாம் குறிக்கும் விதத்தில் ஆண்டவர் இயேசுடைய குழந்தை இயேசு சுரூபத்தை இப்பொழுது நாம் மந்திரித்து பவனியாக நாம் அதற்கென தயாரிக்கப்பட்டிருக்கின்ற குடிலிலே அரங்கேற்றுவோம். எனவே நீங்கள் பக்தியாக நீங்கள் இருக்கின்ற இடத்திலே இருந்து வானதூதர்கள் பாடிய உன்னதங்களிலே கீதத்தை அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு பாட உங்களை அன்போடு அழைக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்கள் மீது அன்பு கொண்டு உம்முடைய திருமகனையே எங்களுக்காக அனுப்பி வைத்தீர். அவருடைய பிறப்பு விழாவை இன்று நாங்கள் கொண்டாடுகிற இந்த வேளையில் திருமகன் குழந்தையாக வந்த காட்சியை காட்சிப்படுத்துகின்ற இந்த சுரூபத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாம் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த குழந்தை இயேசு சுரூபத்தை எங்களுடைய ஊனக்கண்களால் நோக்கும் ஒவ்வொருவரும் உமது அன்பையும் திருமகன் எங்கள் மீது கொண்ட பாசத்தையும் அவர் என்றும் எங்களோடு இருக்கிறார் என்ற நற்செய்தியையும் உணர்ந்து வாழ கிருபை புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த சுரூபத்தையும் குடிலுள்ள சுரூபங்களையும் புனிதப்படுத்துவாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ அன்பார்ந்த இறை மக்களே, இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள். கிறிஸ்து பிறப்பு விழா என்பது இந்த திருப்பலிதான். சுருவம் என்பது ஒரு அடையாள முறையில் வைக்கப்படுகிறதே தவிர, எனவே அந்த சுருவத்துக்காக முக்கியத்துவம் கொடுத்து இப்பொழுது போய் முழு திருப்பலியும் நீங்கள் இழந்து விடாதீர்கள். தயவு செய்து அங்கே யாரும் போயிட்டு அங்கே உட்கார்ந்துருக்க வேண்டாம். இயேசுவின் பிறப்பை அடையாள முறையில் நாம் அங்கே கொண்டாடுவதற்கு அந்த குடியில் ஏற்பாடு செய்திருக்கவே தவிர திருப்பலி தான் முக்கியம். எனவே இங்கு நிறைய பேர் வேடிக்கை பார்க்க கூட வந்திருக்கலாம். எந்த விதத்திலும் திருப்பலியினுடைய அமைதியை கெடுக்காத வண்ணம் தயவு செய்து குடிலுக்கிட்ட யாரும் போகாது. யாரும் தயவு செய்து அங்கே திருப்பலி தான் முக்கியம். எனவே தயவு செய்து இதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஜெபிப்போமாக. அன்பார்ந்தவர்களே, ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். உங்களுடைய ஜபத்திலே தேவையில் இருக்கிறவர்களை எல்லாம் நினைவு கூறுங்கள். இரக்கமுள்ள இறைவன் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். என் பெயரால் நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவசியுங்கள் என்று சொல்லுகிறார். புனித சின்னப்பர் சொல்கிறார், நாம் பாவிகளாக இருந்தபோதே தன்னுடைய ஒரே மகனை நமக்காக கொடுக்க துணிந்த கடவுள் வேறு என்னதான் உங்களுக்கு தரமாட்டார் என்று கேள்வி கேட்கிறார். எனவே நம்பிக்கையோடு உங்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவருடைய பாதத்தில் வையுங்கள். ஆண்டவர் நம்மை நிச்சயமாக கை உயர்த்தி தம்முடைய வலக்கரத்தை நம்மை தாங்குவார். ஜெபிப்போம். இறைவா, ஆண்டுதோறும் எங்கள் மீட்பை எதிர்பார்த்திருக்க செய்வதனால் எங்களை மகிழ்விக்கின்றீர். இவ்வாறு ஒரே திருமகனை மீட்பராக மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளுகின்ற நாங்கள் நடுவராக வரும் அவரை நம்பிக்கையுடன் சந்திக்கவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும்
வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார் என்ற கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கின்றார் இறைவாக்கினர் எசாயா. கார் இருளில் நடந்து வந்த மக்களுக்கு, சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டிற்கு இயேசு என்னும் ஆதவன் உதித்துள்ளார் என்று மகிழ்ச்சியின் நற்செய்தியினை அறிவிக்கும் இன்றைய முதல் வாசகத்தை கேட்கும் நாமும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்ச்சியை நிறைவாக அனுபவிக்க வரம் கேட்போம். முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர், அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி இருவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூர்கிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும், அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சின்னஞ்சிறு ரத்தினமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை அள்ளி தாலாட்டு பாடுவே, தாலாட்டு பாடுவே. சின்னஞ்சிறு ரத்தினமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை அள்ளி தாலாட்டு பாடுவே, தாலாட்டு பாடுவே. எல்லாம் இழந்து வந்தவரே, மழலையான மன்னவரே,
எல்லாம் இழந்து வந்தவரே, மழலையாக வந்தவரே, மாட்டு தொழுவில் மாணிக்கமே மாணிக்கமே மாணிக்கமே, சின்னஞ்சிறு ரத்தினமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை எள்ளி தாலாட்டு பாடுவே தாலாட்டு பாடுவே. பூமழையே வானழகே வையம் வந்ததா, சின்ன கூட்டுக்குள்ளே வெண்ணிலவு தஞ்சம் கொள்வதா, பூமழை வானழகி வண்ண பூமழையே வானழகே வையம் வந்ததா, சின்ன கூட்டுக்குள்ளே வெண்ணிலவு தஞ்சம் கொள்வதா, மின்மினி போலவே விண்மீன்கள் சூழவே, கண்மணி கோலமே அந்த தெய்வம் பிறந்ததா, மின்மினி போலவே விண்மீன்கள் சூழவே, கண்மணி கோலவே அந்த தெய்வம் பிறந்ததா, அருளே அழகாய் வாழ வந்ததாய், இருளே நிழலாய் வீழ வந்ததா, சின்னஞ்சிறு ரத்தினமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை எள்ளி தாலாட்டு பாடுவே தாலாட்டு பாடுவே. அக இருளினிலே இருப்பவர்க்கு ஒளியை தந்திட, நம் காலடியை அமைதி வழி நடத்தி சென்றிட, அக இருளினிலே இருப்பவர்க்கு ஒளியை தந்திட, நம் காலடியை அமைதி வழி நடத்தி சென்றிட, இரவின் வழியிலே புது விடியல் தவழுதாம், இறைவன் இரக்கமே அள்ளி தந்த பரிசிதாம், இரவின் வழியிலே புது விடியல் தவழுதாம், இறைவன் இரக்கமே அள்ளி தந்த பரிசிதாம், மரியின் மகனே ஆரிராரிரோ, மதிமுகமே மலர்வனமே ஆராரிரோ, சின்னஞ்சிறு ரத்தினமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை எள்ளி தாலாட்டு பாடுவே தாலாட்டு பாடுவே. எல்லாம் இழந்து வந்தவரே, மழலையான மன்னவரே, மாட்டு தொழுவில் மாணிக்கமே மாணிக்கமே மாணிக்கமே, சின்னஞ்சிறு ரத்தினமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை அலி தாலாட்டு பாடுவே தாலாட்டு பாடுவே. இறைவாக்கினர் பலரால் முன்னறிவிக்கப்பட்ட இயேசுவின் பிறப்பை எதிர்நோக்க காத்திருந்த அனைவரும் கடவுளின் மீட்பை கண்டு கொள்ளும்படி இயேசு மனிதரால் மக்கள் மத்தியில் பிறந்துள்ளார். நம்மை தீமையிலிருந்து மீட்டு
நல்வழிக்கு அழைத்து செல்லவும் தமக்குரிய மக்களாக நம்மை தூய்மைப்படுத்தவும் தெய்வம் மனிதனானது என்பதை எடுத்துரைக்கும் இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றின்மையுடனும் இன்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கடிகளிலிருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களை தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நற்செய்தியாளர் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராயிருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது.
வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு விழாவை சிறப்பிக்கின்றோம். ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் சந்திரனிலே காலடி வைத்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த நாள் மனித வரலாற்றிலேயே பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். ஏனென்றால் இன்று மனிதன் சந்திர மண்டலத்தில் கால் வைத்து விட்டான் என்றார். அப்பொழுது அமெரிக்காவிலே வாழ்ந்த பில்லி கிரஹாம் என்ற நற்செய்தியாளர் சொன்னார், இல்லை இல்லை, இது ஒன்றும் மகத்தான நாள் கிடையாது. மனித வரலாற்றில் மிகவும் மகத்தான பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் என்றால் அது டிசம்பர் 25. ஏனென்றால் அன்று மனிதன் நிலாவிலே காலடிக்க வைக்கவில்லை, மாறாக கடவுள் பூமியிலே காலடி அடித்து வைத்தார். இயேசு மனிதனாக பிறந்ததுதான் இந்த மனித வரலாற்றிலேயே மிகவும் மகத்தான மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாள் என்று அவர் சொன்னார். அவர் சொன்னது எவ்வளவு உண்மை என்பதை நாம் எல்லாரும் அறிவோம். டிசம்பர் 25 இந்த நாளை பற்றிய ஒரு புரிதல் இன்றைய விழாவின் செய்தியை அறிந்து கொள்வதற்கு அவசியமாக இருக்கிறது. இயேசுவின் பிறப்பை டிசம்பர் 25 நாம் கொண்டாடுகிறோம். இயேசு டிசம்பர் 25ஆம் தேதி தான் பிறந்தாரா என்ற ஒரு கேள்வியை வைத்தால் நிச்சயமாக இதற்கு ஆணித்தனமான பதிலை யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த விளக்கம் நமக்கே நன்றாக தெரியும், தெரிந்திருக்கவும் வேண்டும். இயேசுனுடைய பிறப்பை தொடக்கத்தில் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி அல்லது ஜனவரி மாதம் 4ஆம் தேதி கொண்டாடினார்கள். இன்னும் ஒரு சிலர் சொல்லுவார்கள் இயேசு பிறந்தது செப்டம்பர் மாதத்திலே என்று. ஏனென்றால் இயேசு நற்செய்தியை, பிறப்பு செய்தியை நாம் வாசிக்கும் பொழுது இடையர்கள் தங்கள் ஆடுகளை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு வானதூதர்கள் தோன்றி பிறப்பு செய்தியை அறிவித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே இயேசு பிறந்த பூமியிலே இடையர்கள் ஆடுகளை போய் மேய்ச்சலுக்கு வெளியிலே விட்டு அங்கே காவல் காப்பது என்பது செப்டம்பர் மாதத்தில் தானே தவிர டிசம்பர் மாதத்தில் கிடையாது. எனவே அவர் செப்டம்பர் மாதத்தில் பிறந்திருக்க வேண்டும் என்ற ஒரு அறிஞர்களுடைய கூற்றும் இருக்கிறது. டிசம்பர் 25 ஏன் அப்பொழுது பிறகு இயேசுனுடைய பிறப்பு தேதியாக முடிவு செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, இயேசுனுடைய பிறப்பு விழாவையே திருச்சபை வரலாற்றில் முதலில் கொண்டாடப்பட்ட ஒரே விழா என்பது அது ஈஸ்டர் பெருவிழா மட்டும்தான். அந்த விழா தான் மிக மிக முக்கியமான விழா, ஈஸ்டர் விழா. இயேசு
சாவிலிருந்து உயிர்த்தெழுந்த விழா. அதன் பிறகு இயேசு விண்ணேற்பு அடைந்த விழாவை கொண்டாடினார்கள். உயிர்த்த 40ஆம் நாள் அவர் விண்ணேற்பு அடைந்தார். அந்த விழாவை கொண்டாடினார்கள். ஏறக்குறைய இயேசு பிறந்து 350 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இயேசுனுடைய பிறப்பை ஒரு நிகழ்வாக கொண்டாட ஆரம்பித்தார்கள். எனவே இதுதான் முக்கியமான திருவிழாவா, கிறிஸ்து பிறப்பு விழாவா என்றால் இல்லை. முக்கியமான விழா ஈஸ்டர் விழா தான். ஆக இந்த பிறப்பு விழாவை 4வது நூற்றாண்டிலிருந்து தான் கொண்டாட ஆரம்பித்தார்கள். யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இயேசுவின் பிறப்பும் கட்டுக்கதைகளும் அப்படின்லாம் நிறைய பேர் யூடியூப் போட்டு நிறைய வியூஸ் வாங்கிறதுக்காக இயேசுன்னு ஒருத்தர் இல்லவே இல்லை, அவர் பிறக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, இயேசு பிறந்த இடம், வாழ்ந்த இடம், மரித்த இடம், புதைக்கப்பட்ட இடம், காளி கல்லறை, அவர் உடுத்திய ஆடை, அவரை அறைந்த ஆணி, அவர் தலையிலே சூடப்பட்டிருந்த முள்முடி, இத்தனையும் இருக்கிறது. இது பல கட்டுக்கதைகளுக்கு காட்ட முடியாத விஷயங்கள். அவை எல்லாம் இருக்கிறது என்பதும் பல ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு இவை அவ்வளவு அந்த காலகட்டத்தை சார்ந்தவைத்தான் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இயேசு என்பவர் கட்டுக்கதை அல்ல. ஆனால் அவருடைய பிறப்பு விழா டிசம்பர் 25 என்று நிர்ணயம் செய்ததிலே ஒரு விஷயம் இருக்கிறது. அன்று கிறிஸ்தவர்களாக மாறிய மக்கள், ரோமானியர்களுடைய ஆட்சியில் இருந்த அந்த மக்கள் அந்த டிசம்பர் 25ஆம் தேதி சூரிய கடவுளுடைய பிறப்பு விழாவை கொண்டாடினார்கள். டிசம்பர் 21ஆம் தேதி பூமி சூரியனை சுற்றி வரும் பொழுது இந்த 21ஆம் தேதி தான் மிக குறுகிய இரவு, குறுகிய பகல். இரவு அதிகமாக இருக்கும், பகல் குறைவாக இருக்கும். அப்போ அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் அந்த மக்கள் என்ன நினைத்தார்கள்? சூரிய கடவுள் சாக போகிறார், இருள் சூரிய கடவுளை கொல்ல போகிறது, அதனால் அவர் அந்த ஒளி அதிகமாக வேண்டும், பகல் அதிகமாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கட்டையெல்லாம் போட்டு கொளுத்துவாங்களாம். அந்த நெருப்பு ஹீட்டு சூரியனுக்கு போய் சூரிய கடவுள் மீண்டும் பிரகாசமாவார் அப்படிங்கிற என் நம்பிக்கையில். அதனால்தான் அந்த பழக்கம் கூட, அந்த கட்டையை கொளுத்துகிற அதுதான் கிறிஸ்மஸ் லாக் என்று சொல்லுவார்கள். அந்த கிறிஸ்மஸை ஒட்டி நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கிறது. அதிலே இந்த கட்டையை கொளுத்துகிறது ஒரு நிகழ்வு. ஆக அந்த 21ஆம் தேதிக்கு அடுத்தது பகலானது அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ சூரியன் பிறந்து விட்டது என்று அவர்கள் அந்த விழாவை கொண்டாடினார்கள் டிசம்பர் 25. இப்போ கிறிஸ்தவர்களாக மாறிய அந்த மக்கள் மீண்டும் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பிவிடக்கூடாது, அந்த சூரிய கடவுளுடைய விழாவை அவர்கள் கொண்டாட போய்விடக்கூடாது என்பதனால் இயேசுதான் உண்மையான சூரியன், அவரே உலகின் ஒளி. ஆக இயேசுதான் அந்த சூரியன் என்று சொல்லி அந்த சூரிய கடவுளுடைய விழாவை இயேசுனுடைய பிறப்பு விழாவாக மாற்றி இயேசுவின் பிறப்பை கொண்டாட வழிவகுத்தார்களே அன்றி அந்த நாளில்தான் இயேசு பிறந்தார் என்று யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. ஆக டேட்டுங்கிறது முக்கியம் கிடையாது, மாறாக இயேசு பிறந்தார் என்பதுதான் முக்கியம். அவர் மனிதனாக பிறந்தார் என்பதுதான் இங்கு மிக முக்கியமான செய்தி. அன்பார்ந்தவர்களே, இந்த இயேசுவின் பிறப்பு, பிறந்தார் ரைட், அதில் என்ன எனக்கு மகிழ்ச்சி, எந்த விதத்தில் அது நமக்கு நற்செய்தி என்று பார்க்கும் பொழுது, நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். இன்று மெசியா என்னும் மீட்பர், ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று இடையர்களுக்கு சொல்லப்படுகிறது. பற்பல முறையில் பல்வேறு வகையில் இறைவாக்கினர் வாயிலாக பேசிய கடவுள் நாம் வாழும் இவ்விறுதி நாட்களில் தன் மகன் வழியாக பேசியுள்ளார் என்று நமக்கு திருத்தூதர்கள் சொல்லுகிறார்கள். யோவான் நற்செய்தியை நாம் பார்க்கும் பொழுது தம் மகன், ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு
கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று நற்செய்தியாளர் யோவான் நமக்கு சொல்லுகிறார். அதே நற்செய்தியாளர் யோவான் சொல்லுகிறார், அவரிடம் நம்பிக்கை கொண்டு ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். ஆக அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வுலகை அன்பு செய்தார். எனவே அந்த மனிதனை மீட்க தன் மகனையே அவர் உலகிற்கு மனிதனாக அனுப்பினார். எனவே இப்பொழுது கூட நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக நிறைய காவு கொடுக்கிறோம் இல்லையா? மனுஷனுக்கு பரிகாரமாக நிறைய காவு கொடு, ஆடு கோழின்னு கொடுக்குறாங்க. ஆனால் கிறிஸ்து பிறப்பு விழாவிலே நமக்கு பிறந்த இந்த ஆண்டவர் இயேசு நாம் பெரிய வெள்ளியிலே நம்முடைய பாவங்களுக்காக காவு கொடுக்கப்பட்டவர். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த பிறப்பு என்பது நம்முடைய மீட்புக்கான பிறப்பு. எனவே அவரை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் மீட்பு உண்டு. எனவே தான் இது ஒரு மகிழ்ச்சி, நமக்கு மட்டுமல்ல உலகுக்கெல்லாம். அதுதான் முதல் நற்செய்தியை சொல்லப்படுகிறது. உலகுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று தான் வானதூதர் சொல்கிறார். அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று யாருமே இல்லை. நற்செய்தி சொல்லப்பட்ட நாளிலே கிறிஸ்தவர்கள் என்று யாரும் இல்லை. அப்படின்னா எல்லா மக்களுக்கும் தான் அது சொல்லப்பட்டது. அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்களாக என்று அறியப்படுகிறார்களே ஒழிய இயேசுனுடைய பிறப்பானது எல்லா மக்களுக்குமானது. அப்ப யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இவரே என் மீட்பர் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாம் மீட்கப்படுவார்கள், அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் நிலைவாழ்வை பெறுவார்கள் என்பதுதான் நற்செய்தி. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்பது கடவுள் நமக்கு மீட்பரை அனுப்பினார் என்ற செய்தியை சொல்லுகிறது. பல மற்ற மதங்களை சார்ந்த நூல்களில் என்ன சொல்லப்படுகிறது? எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்கி நன்மை அழிகிறதோ அப்பொழுதெல்லாம் கடவுள் அவதாரமாக வந்து தீமையை அழித்து நன்மையை வளர செய்வார் என்று சொல்லுகிறது. ஆனால் இங்கே இயேசுவினுடைய பிறப்பிலே அவர் யாரையும் அழிக்க பிறக்கவில்லை, மாறாக பாவிகளாக இருந்த நம்மை மீட்டு ரட்சித்து இறைவனுடைய சொந்த பிள்ளைகளாக நம்மை மாற்ற அவர் பிறந்தார். இரண்டாவது, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா சொல்லுகிற செய்தி, கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். கடவுள் என்றால் அவர் தண்டிப்பார், நம்மை பழி வாங்கி விடுவார், நாம் தவறு செய்தால் நம்ம கண்ணை குத்துவார், நம்ம ஒழிச்சு கட்டிடுவார், இப்படித்தான் நம்மை பயமுறுத்தி வைத்தார்கள். ஆனால் கடவுள் நம்மை பயமுறுத்துகிற கடவுள் அல்ல, அவர் நம்மை அன்பு செய்கிற கடவுள், நம்மீது அக்கறை உள்ள கடவுள், நம்முடைய இன்பத் துன்பங்களில் நம்மோடு இருக்கின்ற கடவுள், நம்மை என்னாலும் அன்பு செய்கிற கடவுள் என்பதை வெளிப்படுத்துவதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. இயேசு தன்னுடைய பணி வாழ்விலே அவர் வெளிப்படுத்தியதெல்லாம் இதுதான். God cares for you. கடவுள் உன்மீது அக்கறை கொண்டிருக்கிறார். உன்னுடைய இன்ப துன்பங்கள், உன்னுடைய கவலை கண்ணீர் கடவுள் அறியாதவர் அல்ல, அவர் அறிந்திருக்கிறார். அவர் உன் வாழ்வை தொட விரும்புகிறார் என்று தன்னுடைய பணிவாழ்வால் அதை எண்பித்தார். அதனால்தான் ஒருவர் கேட்கிறார், ஒரு திருத்தூதர் கேட்கிறார், ஆண்டவரே தந்தை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்று சொல்லும் பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னை கண்டவன் தந்தையை கண்டான், இதை நீ விசுவசிக்கவில்லையா என்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் திருமுகமானது தந்தை இறைவனின் திருமுகம். தந்தை இறைவனுடைய ஒரிஜினல் சாயல், டூப்ளிகேட் கிடையாது. தந்தை இறைவனுடைய பிரதிபலிப்பு. கடவுளை கண்ணாடியிலே பார்க்க வேண்டும் என்றால் இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுனுடைய அன்புதான், தந்தை இறைவனுடைய அன்புதான் இயேசு. எனவே கடவுள் இந்த உலகத்தை அன்றும் அன்பு செய்கிறார், இன்றும் அன்பு செய்கிறார், இனி வரும் காலமும் அவர் அன்பு செய்வார். நாம் எல்லாருமே கடவுளுடைய அன்புக்குரியவர்கள். அதனால்தான் ஒரு இறையியலார் சொல்லுகிறார், இயேசு பிறந்த இடம் எப்படி எல்லாம் மாட மாளிகை எல்லாம் சென்ட் அடித்து எல்லாம் பக்காவாக ப்ரிப்பரேஷனோட இருந்ததா? இல்லை.
மாடு கழுதை எல்லாம் கட்டி போய் இப்போ கூட பாருங்க, ஏதாவது மாட்டுக்கொட்டா உள்ள போங்க, எப்படி இருக்கு, கமன்னு வாசனை வருதான்னு பாருங்க. மாட்டு மூத்திரமும் சாணி நாத்தமும் வக்கீலும் தான் இருக்கும். அந்த இடத்தில்தான் இயேசு பிறந்தார். என்னுடைய உள்ளமானது பாவப்பட்டு இருந்தாலும் நாற்றம் எடுத்தாலும் இயேசு என்னை நேசிக்கிறார். அவர் என் உள்ளத்திலே பிறக்கிறார், பிறந்து என்னை அழைக்கிறார், வா என் குரலை கேட்டு எனக்கு செவி கொடு என்று அழைக்கிறார். எனவே என் உள்ளத்திலே நான் எந்த நிலையில் இருந்த போதும் இயேசு என்னை அன்பு செய்கிறார், எனக்குள்ளே அவர் பிறக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆக கடவுளுடைய அன்புதான் கிறிஸ்து பிறப்பு விழா. மூன்றாவது இம்மானுவேல் கொண்டாட்டம் தான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. கடவுள் இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் திவ்ய நற்கருணையிலே அந்த இயேசு பிறந்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் தேதியை பிடிச்சிக்காதீங்க. நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு நாளெல்லாம் கிறிஸ்மஸ் என்று சொல்லுவார்கள். இயேசு நீ நினைச்சினா இன்னைக்கு உனக்கு பிறப்பார், நாளைக்கு நீ ஆண்டவரே வா நான் உன் உள்ளத்துல பிறப்பார், நாளைக்கு உங்களுடைய ஆண்டவரே எங்க உள்ளத்துக்கு வா நான் உங்க வீட்டில் பிறப்பார். அதனால இம்மானுவேல் இறைவன் என்றும் நம்மை விட்டு நீங்காத கடவுள் இன்றைக்கு என்னோடு இருக்கிறார். நான் எதற்கு அஞ்ச வேண்டும்? புனித சின்னப்பர் சொல்லுகிறார், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்கிறார். ஆக அன்பார்ந்தவர்களை, இன்று கடவுள் அதுதான், நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன்டா, ஏன்டா பார்க்காம இருக்கிற, நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், நீ ஏன் ஐயோ எனக்கு யாரும் இல்லை நீ ஏன் கவலைப்படுற, ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நீ ஏன் கவலைப்படுற, நான் உன் கூட இருக்கிறேன். யார் எல்லாருமே பெத்த தாய் கூட உன்னை ஒதுக்கலாம், ஆனால் நான் உன்னை ஒதுக்க முடியாது. கடவுள் பை நேச்சர் அவர் நம்மை ஒதுக்கவே முடியாது. கடவுள் பாவிகளை பாவத்தை தான் வெறுக்கிறாரே தவிர பாவிகளை ஒருபோதும் வெறுப்பதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இம்மானுவேல் எப்பெல்லாம் யாரே நீ உன்னை யாராவது அநாதன்னு சொல்றாங்கன்னா இம்மானுவேல் கடவுள் என்னோடு இருக்கிறார், வேற யாரா எனக்கு தேவை, சவாலோட தெரிய வேண்டும் நமக்கு. கடவுள் நம்மோடு இருக்கிறார், அஞ்சாமல் நாம் வாழ வேண்டும். எனவே இம்மானுவேல் என்ற நற்செய்தியைத்தான் என்று நாம் விழாவாக கொண்டாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு விஷயம், சினிமாவில் நடக்கிற விஷயம் நாம் பார்க்கிறோம். தந்தை அவர்கள் வாசிக்கும் பொழுது சொன்னார், அகஸ்து சீசர் தனது பேரரசு முழுவதும் கணக்கெடுக்கும்படி ஆணை பிறப்பித்தார். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சிரியா நாட்டை குரேனியூ என்பவர் ஆளுநராய் ஆட்சி செய்கிறார். இப்படி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. இந்த அகஸ்து சீசர் பிறப்பில்தான் பாக்ஸ் ரொமானா என்று அறிவித்தார்கள். அதாவது ரோமை அமைதி என்றால் அவருடைய பெரிய படைபலம் இருந்தது. அப்போ அகஸ்து சீசருடைய காலமானது புதிய அமைதி பிறந்த காலம் என்று அறிவிக்கப்பட்டது. படைகளை கொண்டு எல்லா இடத்தையும் அடக்கினார்கள். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு அமைதியான் மக்களை படை கொண்டு அடக்குவது ஒரு உண்மையான அமைதியாக இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட செட்டிங்கில் இயேசு ஒரு எளிய குழந்தையாக அவனுடைய ஆட்சியின் கீழ் ஒரு மூலையில் சத்தமில்லாமல் பிறக்கிறார். அப்பொழுது படை வீரர்கள் வந்து சொல்லவில்லை அமைதி என்று, உன்னதத்திலிருந்து வானதூதர்கள் வந்து அறிவிக்கிறார்கள், உன்னதத்திலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூவுலகில் அவர் நன்மனத்தோருக்கு அமைதியாகுக என்று அறிவிக்கிறார்கள். அந்த அரச செட்டிங் பார்த்தா எப்படின்னா, பணக்காரன் ஒருத்தவன் கஷ்டப்பட்டு நிறைய காசு போட்டு விலை உயர்ந்த கார் வாங்குவான். ஆனால் அதில் அவன் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் உட்காருவான். ஆனால் வேலைக்கு வர டிரைவர் என்ன பண்ணுவான், அந்த கார்லேயே படுத்து தூங்குவான். அந்த காரை எவ்வளோ ஓட்டணும்னு நினைப்பான், அப்படி ஓட்டுவான். அதுபோல இந்த அரசன் தான் எல்லாத்தையும் ஆணை பிறப்பித்தான். ஆனால் அதை முழுவதுமாக ஆட்கொண்டது யார்? இயேசுனுடைய பிறப்பு. அவன் தன்னுடைய குடிமக்களிலே கணக்கு எழுதினான். அதிலே பதியப்பட்ட இயேசுனுடைய பிறப்பு விண்ணகத்திற்கான மக்களை, விண்ணக ஆட்சிக்காக மக்களை சேர்க்கின்ற கணக்காக அது மாறி போனது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருமே மகிழ்ச்சி அடைவோம், கடவுள் நம்மோடு இருக்கிறார். இந்த பிறப்பு விழாவில் இன்னும் உற்று நோக்கும் பொழுது 2 விஷயங்களை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பு யாருக்கு அறிவிக்கப்பட்டது? 2 விதமான மக்களுக்கு. ஒருவர்
ஒரு விதமான மக்கள் யார் என்றால் சமுதாயத்திலே புறம் தள்ளப்பட்டவர்கள். அவங்கெல்லாம் ஒரு பொருட்டாகவே கருதப்படாதவர்கள். இந்த இடையர்கள் என்பவர்கள் திருடர்கள், புற இனத்தார் போல கருதப்பட்டவர்கள். அப்போ சமுதாயத்திலே ஒன்றுமே இல்லைன்னு மக்கள் நினைச்சாங்க இல்லையா, அந்த ஒன்றுமே இல்லாத மக்களுக்குத்தான் இயேசுனுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கு நான் ஒன்றுமே இல்லை, நீ ஒன்றுமே இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா கவலைப்படாதீங்க, இயேசுனுடைய பிறப்பு உங்களுக்காகத்தான். அதனால தான் இயேசு சொன்னார், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள், இப்பொழுது துன்பப்படுகிறவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள், இப்பொழுது அழுகிறவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொன்னார். ஏன்னா கடவுள் உங்களுக்காகத்தான் இருக்கிறார். அதனால் தான் பேறு பெற்றவர்களே தவிர நான் அழுவறுத்து பேறு பெற்றதா அப்படின்னா இல்லை. அழுவது, துன்பப்படுவது உண்மையிலே கஷ்டமானது, அதை போக்கப்பட வேண்டும் என்றால் ஏன் என்றால் இந்த துன்பப்படும் பொழுது கடவுள் என்னோடு இன்னும் நெருக்கமாக இருக்கிறார். எனவே தான் நாம் பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம். எனவே சமுதாயத்திலே புறம் தள்ளப்பட்டவர்களுக்குத்தான் இயேசுனுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது. இரண்டாவது, தங்களுக்கு எல்லாம் தெரிந்தாலும் தங்களுக்கு என்னது ஔவையார் சொல்வது போல கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று சொல்லி தன்னையே தாழ்த்தி கொண்ட 3 ஞானிகள். இவர்கள் ஞானிகளாக இருந்தாலும் அவர்கள் இந்த விண்மீனை பார்த்து மெசியா பிறந்திருக்கிறார் என்று கண்டு தங்களையே தாழ்த்தி இயேசுவை வந்து அவர்கள் சந்தித்தார்கள். எனவே தங்களை தாழ்த்தி கொண்டவர்களுக்கும் இயேசுனுடைய பிறப்பானது அறிவிக்கப்பட்டது. அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், தன்னைத்தானே தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுவார், தன்னை உயர்த்துகிறவர் தாழ்த்தப்படுவார். அதுதான் சொல்லுவாங்க, கிராஃபிக்கலாக சொல்லுவாங்க. இயேசுனுடைய பிறப்பு இடத்துக்கு போய் வந்தவங்க சொல்கிறாங்க, அது இயேசுனுடைய பிறப்பு இடத்துக்கு போய் பார்க்கணுன்னா அங்கே அந்த வாசப்படி ரொம்ப மட்டமாக தான் இருக்குமா, தலை குனிஞ்சு தான் உள்ளே போகணும், நிமிர்ந்துக்கிட்டு தான் போவேன்னா போக முடியாதான், குனிஞ்சிக்கிட்டு தான் போக முடியும். ஒரு கிராஃபிக்கலாக ஒரு செய்தி அது. நாம் தாட்சியோடு கடவுளை அண்டி செல்ல வேண்டும். நாம் தலைகர்வத்தோடு இருந்தோம் என்றால் ஒன்றுமே நடக்காது. கால்பார்த் என்ற ஒரு இறையலார் இருந்தார். அவர் நிறைய எழுதியிருக்கிறார் கடவுளை பற்றி. ஒரு நாள் மிகவும் களைப்புற்ற நிலையிலே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும் பொழுது பேச வேண்டிய நேரத்தில் அவர் சொன்னார், என்னால் முடியல அப்படின்னார். உடனே நிகழ்ச்சி அறிவிப்பாளர் சொன்னார், அவருக்கு மிகவும் டயர்டாக இருப்பதனால் அவர் பேசுவது இன்று கடினம், எனவே அவரை நாம் விட்டு விடுவோம் என்று சொல்லும் பொழுது சொல்லிவிட்டு, ஆனாலும் இங்கே கூடியிருக்கிற கூட்டத்திற்கு ஒரே ஒரு செய்தி, இந்த இறையியல், இவர் நிறைய இறையியல் அறிந்தவர், பைபிள்லேயே மிக முக்கியமான ஒரு செய்தியை ஒத்த வரியில் நமக்கு சொல்லிட்டு போனார்னா நாம் எல்லாரும் சந்தோஷம் அடைவோம் என்று சொன்னாரா. அப்பொழுது அந்த கால்பாத் கண்ணை மூடி ஒரு நிமிடம் தியானித்து விட்டு அவர் சொன்னார், இயேசு என்னை அன்பு செய்கிறார், இது எனக்கு தெரியும், ஏனென்றால் விவிலியம் அதை சொல்லுகிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்று கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகிற அன்பு மக்களே, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி இதுதான். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், இயேசு நம்மை அன்பு செய்கிறார், அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இறை வார்த்தை நமக்கு அதை சொல்லுகிறது. இறை வார்த்தையின் ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ அத்தனையும் நிறைவேறும் என்று நாம் விசுவசிக்கிறோம். எனவே இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் வாழ்த்துகளையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்த கிறிஸ்து உங்கள் இல்லத்திற்கு மகிழ்ச்சியும் சமாதானமும் கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆனால் அதற்கு நாம் தாட்சியோன உள்ளத்தோடு நாம் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் இறைவன் நம் மீது அன்பு கொண்டு நமக்காக பிறந்தார். நாம் மற்றவர்கள் மீது அன்பு கொண்டு மற்றவர்களுக்காக நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முயற்சி செய்வோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணம் பாடும். கன்னி மரியிடமிருந்து பிறந்தவராம் என்று சொல்லும் பொழுது அனைவரும் தலை வணங்கி அதை பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவி
தந்தையின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இவ்விரவில் நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனித நேயமும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவரின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுகளை எழுப்புவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் நீங்கள் பாட வேண்டியது, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர்கள் அனைவரையும் அவர்களை ஆசீர்வதித்தருளும். இவர்களுக்கு உடல் சுகம் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உம் பிறப்பால் மகிழும் இம்மக்களை ஆசீர்வதித்தருளும். இவர்கள் செயல்களின் உருகொடுத்து வாழ்ந்து காட்ட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உம் பிறப்பினர் செய்தியை உலகமெல்லாம் மகிழ்வின் செய்தியாக எடுத்துரைக்கும் அனைவரையும் ஆசீர்வதித்து அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நீர் எமக்கு அமைத்து தந்த அனைத்து சவால்களையும் கடந்து நிறைவாழ்வு
வாழ்வை நோக்கி பயணிக்க உம்மை இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமானவரை தம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பேறு பெற்ற அவர், நீரும் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளை கேட்டருள உம்மிடம் பரிந்துரைக்க வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பலியிது மரிசுமந்த பலி பொருளே பலியாகும் நேரம் இது. தியாக பலியிது மரிசுமந்த பலி பொருளே பலியாகும் நேரம் இது. நறுமணம் வீசிடும் தூயகத்தின் பலியிது. நறுமணம் வீசிடும் தூயகத்தின் பலியிது. தியாக பலியிது. இல்லாத தலைமை குருவின் பலி இது. அனைவரும் மீட்பிற்காய் வீடம் அமைந்த பலி இது. ஆலயம் வந்தோம் அனைவருமே அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர். ஆண்டவரின் பிறப்பில் மகிழ அன்பில் நிறைந்த சொந்தங்கள் இணைந்து. ஆண்டவரின் பிறப்பில் மகிழ அன்பில் நிறைந்த சொந்தங்கள் இணைந்து. தியாக பலி இது. மரிசுமந்த பலி பொருளை பலியாகும் நேரம் இது. தியாக பலி இது. ஆண்டவன் பிறப்பில் மகிழ அன்பில் நிறைந்த பலி இது. இயேசுவின் நினைவாக செய்திடும் பலி இது. ஏங்கிடும் அனைவருக்கும் இதயம் திறந்த பலி இது. அழியா உணவு உண்ண அழைத்திடும் பலி இது. அயலா நண்பிற்காய் உயிர் நீத்த பலி இது. ஆலயம் வந்தோம் அனைவருமே அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர். ஆண்டவரின் பிறப்பில் மகிழ அன்பில்
இணைந்து ஆண்டவரின் பிறப்பில் மகிழ அன்பில் நிறைந்த சொந்தங்களினந்து தியாக பலி இது மரி சுமந்த பலி பொருளே பலியாகும் நேரம் இது தியாக பலி இது மரி சுமந்த பலி பொருளே பலியாகும் நேரம் இது நறுமணம் வீசிடும் தியாகத்தின் பலி இது நறுமணம் வீசிடும் தியாகத்தின் பலி இது தியாக பலி இது. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். எந்த அளவுக்கு இப்பெரும் கொண்டாட்டங்களை சிறப்பான ஊழியத்துடன் எதிர்கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு எங்கள் மீட்பின் தொடக்கம் இவற்றில் அமைந்துள்ளது என்பதை நாங்கள் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதியதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியின் மிக முக்கியமான நேரம். எனவே இந்த நேரத்திலே பராக்குகள், செல்போன் இவையெல்லாம் தயவுசெய்து ஒதுக்கி வைத்துவிட்டு முழு கவனத்தையும் பக்தியோடு நாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். ஆகவே கனிவுமிக்க தந்தையே,
இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிபொருளையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகிறோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழி நடத்தி அருளும். உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்டுக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம் அடியார்களாகிய இன்று திருப்பலியிலே நினைவு கூறப்படுகின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்தருளும். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறை பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி வழியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நல வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மை உள்ளவருமான கடவுளாகி உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனையை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் கன்னிமை குன்றா புனித மரியா இவ்வுலகிற்கு மீட்பரை பெற்று தந்த புனிதமிக்க இரவை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியமான மாட்சிக்குரிய மரியாவையும் அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு பவுல் அந்திரேயா யாக்கோபு யோவான் தோமா யாக்கோபு பிலிப்பு பர்த்தலமேயு மத்தேயு சீமோன் ததேயு லீனஸ் கிளீட்டஸ் கிளமெண்ட் சிக்ஸ்துஸ் கொர்னேலியூஸ் சிப்ரியான் லாரன்ஸ் கிறிஸ்டோகோனுஸ் ஜான் பால் கோஸ்மான் தமியான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகிறோம். இவர்களுடைய பேறு பயன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காத்தருளுமாறு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இப்பலியை உளம் கனிந்து ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்தருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவரது மாட்சிக்குரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பழிபொருளாக மாண்புக்கு உரிய உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியருளும். நீதிமானாகிய உம் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசதேக் உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பழிபொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இப்பழிபொருள்களை மாண்புக்குரிய உமது விண்ணக பீடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டுமென உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருபீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துளிகொள்ளும் உம் அடியாரர்களையும் நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவ இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டுமென இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய உம் அடியார்களாக நாங்களும் உம் பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறை சாட்சியருமான திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இஞ்ஞாசியார், அலெக்சாண்டர், மார்சலினுஸ், பீட்டர், பெலிசித்தி, பெர்பெத்துவா, ஆகத்தா, லூசி, ஆக்னஸ், செசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று, மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி வாழ்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு கற்பித்தார். அதே பக்தி உணர்வோடு பாச உணர்வோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவ இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அளிப்பதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது முக்கியமான ஒரு அறிவிப்பு. இப்பொழுது கொடுக்கப்படுகிற திவ்ய நற்கருணையை தகுந்த ஆன்ம தயாரிப்போடு, நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆன்ம தயாரிப்போடு இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளவும். பிற மதத்தை சார்ந்த சகோதரர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். ஆனால் இந்த அப்பத்தை மட்டும் தயவு செய்து நீங்கள் வாங்க வேண்டாம். ஏனென்றால் இது ஞானஸ்நானம் பெற்று புதுநன்மை என்ற ஒரு திருவருட்சாதனத்தை வாங்கியவர்கள் மட்டும்தான் பெறலாம். எனவே இதை நீங்கள் சாதாரணமாக நினைத்து கொண்டு தயவு செய்து வாங்க வேண்டாம். எனவே இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் உங்களுடைய ஒத்துழைப்பை கேட்கிறோம். நன்மையை கரங்களில் அல்லது நாவில் பெறலாம். கையில் வாங்கினீங்கன்னா அதே இடத்துலையே சாப்பிட்டுட்டு தான் போகணும், கையில் எடுத்துக்கிட்டு போகக்கூடாது.
அன்பாய் வருவாய் என்னுள்ளே, அமைதி தருவாய் மனதினிலே. அன்பாய் வருவாய் என்னுள்ளே, அமைதி தருவாய் மனதினிலே. என்னை தேடி வந்து நாடி வந்து என்றும் தேற்றிடும் தேனமுதே, எந்தன் பாவம் போக்க பசியை போக்க தன்னை உணவாய் தந்தவரே. கிறிஸ்தேசுக்குள் பிரியமான அன்பு பக்தர்களே, புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, கிறிஸ்மஸ் பிறப்பு விழாவை கொண்டாட வந்திருக்கின்ற பல ஊர்களிலிருந்து வந்திருக்கின்ற அன்பு பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய இந்த பிறப்பு நம் உள்ளத்திற்கும் நம்முடைய இல்லத்திற்கும் நம்முடைய ஊருக்கும் நாம் வாழ்கின்ற பகுதிகள் முழுவதற்கும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிரம்ப இருக்க வேண்டும் என்று பங்கு தந்தை என்ற முறையிலே உங்களை நான் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். எல்லாம் கைத்தட்டி நம்ம ஒரு வாழ்த்து. ஹாப்பி கிறிஸ்மஸ். நான் இப்பொழுது சிகிச்சை பெற்று கொண்டு இருப்பதால் என்னால் இந்த பழிப்பூசையில் கலந்து கொள்ள முடியவில்லை, உங்களோடு திருப்பலி நிறைவேற்ற முடியவில்லை. அதனால்தான் கடைசியாக வந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கு வந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக பலர் பல விதங்களில் உதவி செய்திருக்கிறார். மிக அருமையான இந்த குடில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நமது ஊரை சார்ந்தவரே அதை வடிவமைத்து மிக அருமையான விதத்திலே அதை செய்திருக்கிறார். மற்றும் அவர்களோடு பலர் உதவி செய்திருக்கிறார்கள். நம்முடைய நம்முடைய கோயில் பணிபுரிகின்ற வேதியர்கள் மற்றும் அருட்சகோதரிகள் இன்று நம்மிடையே வந்திருந்து நம்மோடு இந்த திருப்பலியை நிறைவேற்றிய அருள் தந்தையர்கள், குறிப்பாக நம்முடைய பள்ளியின் முதல்வர் ஆரோக்கியராஜ், அடுத்ததாக செயின்ட் பீட்டர்ஸ் செமினரியிலிருந்து வந்திருக்கின்ற ப்ரொஃபஸர் டாக்டர் விமல் அவர்களுக்கும் மற்றும் லாயர் அருட்தந்தை பால்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற காரியஸ்தர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், மாணவ மாணவிகள், குழந்தைகள் எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமக்கு இந்த நாளில் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக நாம் இந்த விழாவை சிறப்பான விதத்தில் அமைதியான விதத்திலே இந்த விழாவை கொண்டாடுவதற்கு போலீஸ் நண்பர்கள், அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மீதி மற்ற அனௌன்ஸ்மெண்ட்லாம் ஃபார் சொல்லுவார். அன்பார்ந்த இறை மக்களே, புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, இங்கே கூடியிருக்கிற அனைவர் சார்பாக நம்முடைய பங்கு தந்தைக்கு நாம் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை அவர்கள் உடல்நலம் நன்றாக இருந்து இன்னும் சிறப்பாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த கொஞ்ச நாள்லேயே இந்த பங்குங்கிற அளவில் இந்த பங்கை மிக சிறப்பாக அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக நுணுக்கமாக பார்த்து செய்து வருகிறார். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் இங்கே வர திருப்பயணிகள் மக்கள் வரவங்க சந்தோஷமாக போகணும், எந்த அசௌகரியமும் இங்கே இருக்கக்கூடாது என்று ஒவ்வொரு நாளும். அதனால தான் இந்த கேன்டீனாக இருக்கட்டும், திருமண தகவல் மையம், இங்கே தண்ணி வச்சது, மற்ற அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து கொடுப்பது, இப்போ வீல் சேர் வருவதற்கு ஏற்பாடு, இப்படி ஒவ்வொரு காரியம். இப்போ கிறிஸ்மஸ் காலத்திலே நிறைய பேருக்கு உதவிகள் அவர் செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் மிக சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணி அவர் நிறைவேற்றி வருகிறார்.
தந்தை அவர்கள் நல்ல உடல் நலத்தோடு இன்னும் சிறப்பாக இந்த பங்கை வழிநடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் தந்தையை வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். அன்பார்ந்த இறை மக்களே, திருப்பலி முடிந்த பிறகு அனைவருக்கும் தேநீரும் இனிப்பும் கேக்கும், கிறிஸ்மஸ்னா கேக்கு தான், அதனால் கேக்கும் அளிக்கப்படும். மக்கள் அமைதியாக இருந்து ஒவ்வொருவரும் பெற்று பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு பங்கு தந்தை அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். இதற்கு உதவியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை காலை 8:30 மணிக்கு திருப்பலியும் அதை தொடர்ந்து 12:30 மணிக்கும் திருப்பலி, 2 திருப்பலி நாளை, இன்று காலை 8:30 மணிக்கு 12:30 மணிக்கும் திருப்பலியானது நடைபெறும். மேலும் மேல்நாரியப்பனூர் பங்கு சார்பில் கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்ட கலை நிகழ்ச்சி மற்றும் அரசு பொதுத் தேர்விலே 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு விழாவானது திருப்பலி முடிந்த பிறகு புனித அந்தோணியார் தொடக்க பள்ளியிலே நடைபெற உள்ளது. எனவே இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற நீங்கள், உங்களுக்கு அறைகள் இருக்கிறது, மற்ற எல்லா வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் பங்கு தந்தையினுடைய அலுவலகத்தை நாடினால் உங்களுக்கு உதவியை செய்து கொடுப்பார்கள். ஆனால் தயவுசெய்து எங்கேயும் குப்பைகளை போடாதீங்க, ஏன்னா எல்லாரும் வந்து போகிற இடம், இது தூய்மையாக பராமரிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இந்த நாம் மெர்சி டிவி, நம்ம மேல்நாரியப்பனூர் மெர்சி டிவி தான் ஒவ்வொரு முதல் செவ்வாய்க்கிழமையும் திருவிழா காலத்தில் மிக சிறப்பாகவும் அவர்கள் அனைத்து நிகழ்வுகளையும் நேரடியாக ஒளிபரப்பு செய்து புனித அந்தோணியாருடைய புகழ் பரவ அவர்கள் வழி செய்தார்கள். இந்த நாளிலும் அவர்கள் வந்திருந்து இந்த திருப்பலியை நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவருடைய நிறுவனருக்கும் அவர் உழைக்கின்ற அனைவருக்கும் இந்த நேரத்திலே பங்கு தந்தையின் சார்பாக நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எழுந்து நின்று இறையாசி பெறுவோம். ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வில் உண்டு பருகிய நாங்கள் ஒரே திருமகனின் வரவிருக்கும் பிறப்பினால் புத்துயிர் பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தாம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் இப்புனிதமிக்க இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளில் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திருஅவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அருள்வாராக. இறைவனின் அன்பிலும் சமாதானத்திலும்
சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. தயவுசெய்து பக்தர்கள் அனைவரும் நீங்கள் இருக்கும் இடத்திலே அமரும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். உங்களுக்கு இனிப்பு வழங்குவதற்காக இளைஞர்கள் உங்கள் மத்தியில் இருக்கின்றார்கள். தயவு செய்து சிறிது நேரம் உங்கள் இடத்திலேயே நீங்கள் அமரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இளைஞர்கள் உங்களுக்கு கேக்கு வழங்குவதற்காக உங்கள் இடத்திற்கே வருகிறார்கள். தயவு செய்து அமைதி காக்கவும். சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. பனிப்பொழியும் இரவிலே பார்த்தூங்கும் பொழுதிலே, பனிப்பொழியும் இரவிலே பார்த்தூங்கும் பொழுதிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. காத்திருந்த வேளையும் காரிருளில் வந்ததே, காத்திருந்த வேளையும் காரிருளில் வந்ததே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறு குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே